ஹலோ மக்களே, ஜூலை 1ஆம் தேதியோட மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வழியா நம்ம பூமி அவங்க மனசு ஒத்துக்கிடுச்சு. இது கண்டிப்பா ககன் இல்ல, ககன் அவரு மலையில இருந்து விழுந்துட்டாரு, அவர் திரும்ப வர வாய்ப்பு இல்ல, இது ககன மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தர், இவர் ககன் கிடையாது, இவர் ஆகாஷ்ங்கிறத இவர் நம்ம பூமி ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ககனுக்கு பூமியை பத்தி நல்லாவே தெரியும், அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்கன்னு தெரியும். இவர் சொந்தங்களே மதிக்க மாட்டாரு. இவர் கண்டிப்பா நம்ம ககனம் இருக்க வாய்ப்பு இல்ல அத்தை, இது நம்ம ககன் இல்ல அத்தை, நீங்க உண்மையை ஒத்துக்கோங்க அத்தை, நம்ம மாமா இறந்து போயிட்டாங்க, உண்மை அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. உடனே நம்ம பூமியும் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கிறாங்க. இவங்க திரும்ப மீண்டு வரணும் அப்படின்னா இவங்க பையன் மாதிரியே இருக்கிற அந்த பையன் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ககன் மாதிரியே இருக்கிற ஆகாஷ் திரும்ப பேசணும்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த ஆகாஷ் கிட்ட போய் உதவியை நாடுறாங்க. நம்ம பூமி அவர் ஒத்துக்கல. இப்ப அவருக்கும் டான்ஸ் பார்ட்னர் இல்ல, அவர் எதையுமே ஃப்ரீயா பண்ண மாட்டாருல்ல. அதே மாதிரி நீ எனக்காக என் கூட டான்ஸ் பண்ணு, அந்த ஸ்டேஜ்ல என் கூட நீ என் கூட டான்ஸ் பண்ணி நான் அந்த கப்பை அடிக்கணும், அப்படி நீ எனக்காக இதை பண்ணா நான் உன் அத்தை கிட்ட நான் தான் உங்க பையன் ககன் அப்படின்னு சொல்றேன், இதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் வரேன், இல்லைன்னா நீ போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் வேற வழி தெரியல சாரதா உயிரை காப்பாத்துறதுக்காக. சரின்னு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆகாஷும் பூமியும் ஹாஸ்பிட்டல் நோக்கி போகி சாரதா கிட்ட நான் தாமா உங்க பையன் ககன்னு சொல்றதுக்காக ஆகாஷ் போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போய் பார்த்தா அங்க பெட்ல போய் பாக்குறாங்க. பெட்ல போய் பார்த்தா பேரதிர்ச்சி காத்திருக்கு பூமிக்கு. அங்க பார்த்தா சாரதா பெட்ல இல்ல. உடனே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அத்தை, சாரதா அத்தை இங்க யாராவது எங்கேயாவது பாத்தீங்களா, நர்ஸ் பாத்தீங்களா, இங்க ஒருத்தவங்க பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்களே, அவங்க எங்கன்னு சொல்லிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம சாரதா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதை ரிசப்ஷன் கேர்ள் கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, பூமி எனக்கு இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அது என் பையன் கிடையாது, என் பையன் மாதிரியே இருக்கிற வேற ஒரு பையன், கண்டிப்பா என் பையன் இறந்துட்டாங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது, அதனால நான் இப்ப இனிமேல் என் பையன் இல்லாத இந்த உலகத்துல நானே இருக்க போறதில்ல, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கல, நான் இறந்து போக போறேன், என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்சோன்னே பூமிக்கு அதிர்ச்சி ஆயிராங்க. ஐயோ, அத்தை ஏதோ தப்பான முடிவு எடுக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை காப்பாத்துறதுக்காக பூமி ஓடி எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம சாரதா ஒரு உயரமான மலையில நுனியில நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்து குதிச்சு தன்னோட உயிரை விட்டுறலாம் ககனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நீ இல்லாத உலகில நான் இருக்க மாட்டேன் ககன், எனக்கு நீதான் உயிர் ஊச்சு எல்லாமே, நீ இல்லைன்னா நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பூமி பின்னாடி இருந்து அத்தை அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா சாரதாக்கு எந்த குரலும் தன்னை சுத்தி என்ன நடக்குது எதுவுமே கேட்கல. அதே நேரத்துல ஆகாஷ் ககன மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டோன்னா ககன்னா வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. சாரதா ரொம்ப சந்தோஷமா ஓடி ககன் நீ வந்துட்டியா, நீ உயிரோடதான் இருக்கியா, நீ என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மக ககன் தான் தன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பி மகிழ்ச்சி ஆயிடுறாங்க நம்ம சாரதா. இதுக்கு அடுத்துதானே உண்மையை தெரிய போகுது, அது ககனா இல்ல உண்மையிலே ககன் வந்திருக்காரா இல்ல ஆகாஷான்னு. ஆகாஷ் தான்ங்கிற உண்மை தெரிய வந்தா அடுத்து சாரதாவோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. பொறுத்து இருந்து நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கேலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.